For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். LGBTQ கூட்டல் என்பது பாலின ஈர்ப்பு மற்றும் பாலின அடையாளம் சார்ந்த பல்வேறு மனிதர்களை குறிக்கும் ஒரு சுருக்க குறியீடு ஆகும். தமிழில் இதனை பல்வகை பாலினத்தவர் மற்றும் பாலியல் ஈர்ப்புடையோர் என்று அழைக்கலாம். LGBTQ கூட்டல் விரிவாக்கம். L லெஸ்பியன் லெஸ்பியன், ஒரு பெண் மற்றொரு பெண் மீது ஈர்ப்பு கொள்வது, பெண் ஒருபால் ஈர்ப்பாளர். G கே, ஒரு ஆண் மற்றொரு ஆண் மீது ஈர்ப்பு கொள்வது, ஆண் ஒருபால் ஈர்ப்பாளர். B பைசெக்சுவல் பைசெக்சுவல், ஆண்கள் மற்றும் பெண்கள் என இருபாலர் மீதும் ஈர்ப்பு கொள்வது, இருபால் ஈர்ப்பாளர். T டிரான்ஸ்ஜெண்டர், பிறக்கும்போது வழங்கப்பட்ட பாலின அடையாளத்திலிருந்து மாறுபட்டு வாழ்பவர்கள், திருநங்கை திருநம்பி திருநர். Q குயர், தங்களை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வகைப்படுத்த விரும்பாதவர்கள் அல்லது தனது பாலின ஈர்ப்பை புரிந்துகொள்ள முயல்பவர்கள். கூட்டல் பிளஸ், இதில் அடங்காத ஏனைய அனைத்து பாலின மற்றும் பாலியல் அடையாளங்களையும் குறிக்கிறது, உதாரணமாக ஏசெக்சுவல் பான்செக்சுவல் போன்றவை. ஏன் விழிப்புணர்வு அவசியம்? சமூக புறக்கணிப்பு. இச்சமூகத்தினர் குடும்பம் மற்றும் சமூகத்தில் இன்றும் சில பாகுபாடுகளை எதிர்கொள்கின்றனர். மனநலம், மற்றவர்களால் கேலி செய்யப்படுவது அல்லது ஒதுக்கி வைக்கப்படுவது இவர்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தை தருகிறது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. திறமையிருந்தும் பாலின அடையாளத்தால் வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடாது. முடிவுரை. அனைத்து மனிதர்களையும் அவர்களின் பாலியல் விருப்பம் அல்லது பாலின அடையாளத்தின் அடிப்படையில் பிரிக்காமல் சமமாக மதிப்பது ஒரு முற்போக்கான சமூகத்தின் அடையாளமாகும். திருநர் டிரான்ஸ், இது ஒரு பொதுவான சொல், காமன் டேர்ம். திருநங்கை டிரான்ஸ்வுமன், பிறப்பால் ஆணாக அடையாளப்படுத்தப்பட்டு தங்களை பெண்ணாக உணர்ந்து வாழ்பவர்கள். திருநம்பி டிரான்ஸ்மன், பிறப்பால் பெண்ணாக அடையாளப்படுத்தப்பட்டு தங்களை ஆணாக உணர்ந்து வாழ்பவர்கள். பாலப்புதுமையர் ஜெண்டர்குயர், தங்களை ஆண் அல்லது பெண் என்ற இரு எல்லைகளுக்குள் வகைப்படுத்த விரும்பாதவர்கள். சட்டரீதியான உரிமைகள். லீகல் ரைட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் திருநர்களுக்கான உரிமைகள் கடந்த சில ஆண்டுகளில் பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளன. நல்சா தீர்ப்பு NALSA ஜட்ஜ்மெண்ட் 2014. இந்திய உச்ச நீதிமன்றம் திருநர்களை மூன்றாம் பாலினத்தவர் தேர்ட் ஜெண்டர் என்று அங்கீகரித்தது. மேலும் ஒருவர் தனது பாலினத்தை தாமாகவே முன்வந்து முடிவு செய்யும் உரிமையை செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் உறுதி செய்தது. திருநர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019. இச்சட்டம் திருநர்களுக்கு எதிரான பாகுபாடுகளை தடை செய்கிறது. கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் மருத்துவ வசதிகளில் இவர்களுக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அடையாள அட்டை. திருநர்கள் தங்களுக்கான பிரத்யேக அடையாள அட்டையை டிரான்ஸ்ஜெண்டர் கார்டு அரசிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். சமூகச் சவால்கள். சட்டங்கள் இருந்தாலும் திருநர்கள் இன்றும் சில முக்கியமான சமூகச் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். குடும்ப புறக்கணிப்பு. தங்கள் பாலின அடையாளத்தை வெளிப்படுத்தும்போது பல திருநர்கள் குடும்பத்தை விட்டு வெளியேற்றப்படும் சூழல் நிலவுகிறது. வேலைவாய்ப்பு. தகுதியிருந்தாலும் சமூக பார்வை காரணமாக தனியார் நிறுவனங்களில் வேலை பெறுவதில் இவர்களுக்கு சிரமம் உள்ளது. இருப்பிடச் சிக்கல். வாடகைக்கு வீடு கிடைப்பதில் திருநர்கள் பெரும் பாகுபாட்டை சந்திக்கின்றனர். திருநர் டிரான்ஸ்ஜெண்டர் என்பது ஒருவரின் பிறப்பு வழி பாலின அடையாளமும் ஜெண்டர் அசைன்ட் அட் பர்த் அவர்களின் உண்மையான பாலின உணர்வும் வெவ்வேறாக இருப்பதை குறிக்கும் பொதுவான சொல்லாகும். தமிழில் இவர்களை கண்ணியமாக அழைக்க பயன்படும் சொற்கள் மற்றும் அவர்களின் வகைகள் குறித்து கீழே விரிவாக காணலாம். திருநர் டிரான்ஸ், இது ஒரு பொதுவான சொல், காமன் டேர்ம். திருநங்கை டிரான்ஸ்வுமன், பிறப்பால் ஆணாக அடையாளப்படுத்தப்பட்டு தங்களை பெண்ணாக உணர்ந்து வாழ்பவர்கள். திருநம்பி டிரான்ஸ்மன், பிறப்பால் பெண்ணாக அடையாளப்படுத்தப்பட்டு தங்களை ஆணாக உணர்ந்து வாழ்பவர்கள்.
பாலப்புதுமையர் ஜெண்டர்குயர் தங்களை ஆண் அல்லது பெண் என்ற இரு எல்லைகளுக்குள் வகைப்படுத்த விரும்பாதவர்கள். சட்டரீதியான உரிமைகள் லீகல் ரைட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் திருநர்களுக்கான உரிமைகள் கடந்த சில ஆண்டுகளில் பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளன. நல்சா தீர்ப்பு NALSA ஜட்ஜ்மெண்ட் 2014 இந்திய உச்ச நீதிமன்றம் திருநர்களை மூன்றாம் பாலினத்தவர் தேர்ட் ஜெண்டர் என்று அங்கீகரித்தது. மேலும் ஒருவர் தனது பாலினத்தை தாமாகவே முன்வந்து முடிவு செய்யும் உரிமையை செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் உறுதி செய்தது. திருநர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019 இச்சட்டம் திருநர்களுக்கு எதிரான பாகுபாடுகளை தடை செய்கிறது. கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் மருத்துவ வசதிகளில் இவர்களுக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அடையாள அட்டை. திருநர்கள் தங்களுக்கான பிரத்யேக அடையாள அட்டையை டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு அரசிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். சமூகச் சவால்கள். சட்டங்கள் இருந்தாலும் திருநர்கள் இன்றும் சில முக்கியமான சமூகச் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். குடும்ப புறக்கணிப்பு. தங்கள் பாலின அடையாளத்தை வெளிப்படுத்தும்போது பல திருநர்கள் குடும்பத்தை விட்டு வெளியேற்றப்படும் சூழல் நிலவுகிறது. வேலைவாய்ப்பு. தகுதியிருந்தாலும் சமூக பார்வை காரணமாக தனியார் நிறுவனங்களில் வேலை பெறுவதில் இவர்களுக்கு சிரமம் உள்ளது. இருப்பிடச் சிக்கல். வாடகைக்கு வீடு கிடைப்பதில் திருநர்கள் பெரும் பாகுபாட்டை சந்திக்கின்றனர். தமிழக அரசின் சிறப்பான முன்னெடுப்புகள். திருநர்கள் நலனில் தமிழ்நாடு இந்தியாவுக்கே முன்மாதிரியாக திகழ்கிறது. திருநங்கையர் நல வாரியம் டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு. இந்தியாவில் முதன்முதலாக தமிழ்நாட்டில்தான் திருநர்களுக்காக தனி வாரியம் அமைக்கப்பட்டது. இலவச கல்வி. அரசு கல்லூரிகளில் திருநர்களுக்கு கட்டணமில்லா கல்வி மற்றும் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அரசு பேருந்து பயணம். பெண்களைப் போலவே திருநங்கைகளும் சாதாரண கட்டண பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம். முடிவுரை. திருநர்களைச் சமூகம் ஒரு மனிதநேய பார்வையுடன் அணுக வேண்டியது அவசியம். அவர்களை கேலி செய்வதோ அல்லது ஒதுக்குவதோ ஒரு நாகரிக சமூகத்திற்கு அழகல்ல. சமூக நீதியின் அடிப்படையில் LGBTQ கூட்டல் சமூகம் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் என்ன, அவற்றை எவ்வாறு நிவர்த்தி செய்வது? சமூக நீதி சோஷியல் ஜஸ்டிஸ் என்பது சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் சமமான உரிமைகள், வாய்ப்புகள் மற்றும் மரியாதையை பெறுவதை உறுதி செய்வதாகும். LGBTQ கூட்டல் சமூகம் வரலாற்று ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு பிரிவினராக இருப்பதால் அவர்களுக்கு சமூக நீதி வழங்குவது ஒரு ஜனநாயக நாட்டின் முக்கிய கடமையாகும். அவர்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் மற்றும் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான வழிகளை கீழே காண்போம். LGBTQ கூட்டல் சமூகம் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள். சமூக புறக்கணிப்பு மற்றும் பாகுபாடு. குடும்ப பாதிப்பு. தனது பாலின அடையாளத்தை வெளிப்படுத்தும் கமிங் அவுட் நபர்கள் பெரும்பாலும் குடும்பத்தினராலேயே முதலில் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இது அவர்களை வீடற்றவர்களாகவும் ஆதரவற்றவர்களாகவும் மாற்றுகிறது. சமூக கேலி. பொது இடங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பணியிடங்களில் இவர்கள் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள். சட்டரீதியான தடைகள். திருமண அங்கீகாரம். இந்தியாவில் ஒரே பாலினத்தவர் இணைந்திருப்பதை உச்ச நீதிமன்றம் குற்றமற்றது என்று அறிவித்தாலும் பிரிவு 377 நீக்கம். அவர்களின் திருமணத்திற்கு இன்னும் சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. இதனால் வாரிசுரிமை, காப்பீடு போன்ற உரிமைகளை அவர்கள் பெற முடிவதில்லை. பொருளாதார பின்னடைவு. வேலைவாய்ப்பு மறுப்பு. தகுதியிருந்தாலும் பாலின அடையாளத்தை காரணம் காட்டி பல நிறுவனங்கள் இவர்களுக்கு வேலை வழங்க தயங்குகின்றன. இதனால் இவர்களில் பலர் பிச்சை எடுத்தல் அல்லது பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுகிறார்கள். சுகாதார சிக்கல்கள். மருத்துவ பாகுபாடு. திருநர்கள் போன்றவர்களுக்கு தேவையான பிரத்யேக மருத்துவ சிகிச்சைகள் ஹார்மோன் சிகிச்சை பொது மருத்துவமனைகளில் எளிதாக கிடைப்பதில்லை. மேலும் மருத்துவர்களின் பாலின உணர்திறன் குறைபாடும் ஒரு பெரிய தடையாகும். சவால்களை நிவர்த்தி செய்வதற்கான தீர்வுகள். சமூக நீதியை நிலைநாட்ட அரசு மற்றும் சமூகம் இணைந்து செயல்பட வேண்டும். சட்டச் சீர்திருத்தங்கள். விரிவான பாகுபாடு எதிர்ப்பு சட்டம்.
பாலின அடையாளம் மற்றும் பாலியல் ஈர்ப்பின் அடிப்படையில் ஒருவரை புறக்கணிப்பது சட்டப்படி குற்றம் என்பதை உறுதி செய்ய வேண்டும். திருமண மற்றும் சிவில் உரிமைகள், ஒரே பாலின இணைகளுக்கு தத்தெடுத்தல், சொத்துரிமை மற்றும் திருமண உரிமைகளை சட்டப்பூர்வமாக்க வேண்டும். கல்வி மற்றும் விழிப்புணர்வு பாடத்திட்ட மாற்றம். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பாலின பன்முகத்தன்மை ஜெண்டர் டைவர்சிட்டி குறித்த பாடங்களை இணைப்பதன் மூலம் அடுத்த தலைமுறையினரிடையே புரிதலை ஏற்படுத்தலாம். ஆசிரியர்களுக்கான பயிற்சி. கல்வி நிறுவனங்களில் LGBTQ மாணவர்கள் பாதுகாப்பாக உணர்வதை உறுதி செய்ய ஆசிரியர்களுக்கு பாலின உணர்திறன் பயிற்சி அளிக்க வேண்டும். பொருளாதார அதிகாரமளித்தல். இடஒதுக்கீடு. திருநர்களுக்கு கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் குறிப்பிட்ட சதவீத இடஒதுக்கீடு வழங்குவது அவர்களின் பொருளாதார நிலையை உயர்த்தும். தொழில்முனைவோர் ஊக்குவிப்பு. இவர்கள் சுயதொழில் தொடங்க கடன் உதவிகள் மற்றும் மானியங்களை அரசு வழங்க வேண்டும். உள்ளடக்கிய சுகாதார கொள்கை. அரசு மருத்துவமனைகளில் திருநர்களுக்கான சிறப்பு பிரிவுகளை தொடங்குவதுடன் மனநல ஆலோசனைகளையும் கவுன்சிலிங் இலவசமாக வழங்க வேண்டும். முடிவுரை. பாலின அடையாளம் என்பது ஒரு மனிதனின் இயல்பான பண்பு. அதனை ஒரு குறையாகவோ அல்லது குற்றமாகவோ பார்க்காமல் மனித நேயத்துடன் அணுகுவதே உண்மையான சமூக நீதியாகும். ராஜி அகாடமி போன்ற கல்வி நிறுவனங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இத்தகைய சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது வருங்கால அரசு அதிகாரிகள் ஒரு உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்க உதவும். What are the main challenges facing the LGBTQ community in terms of social justice and how can they be addressed? சமூக நீதியின் அடிப்படையில் LGBTQ சமூகம் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் என்ன, அவற்றை எவ்வாறு நிவர்த்தி செய்வது? The LGBTQ community faces numerous challenges in terms of social justice. Discrimination and violence. Hate crimes, violence, and discrimination against LGBTQ individuals, particularly transgender and non-binary people, are significant concerns. To address this, we need to implement policies that prevent hate crimes and provide support to victims. சமூக நீதியின் அடிப்படையில் LGBTQ சமூகம் ஏராளமான சவால்களை எதிர்கொள்கிறது. பாகுபாடு மற்றும் வன்முறை. LGBTQ தனிநபர்களுக்கு எதிரான வெறுப்பு குற்றங்கள், வன்முறை மற்றும் பாகுபாடு, குறிப்பாக திருநங்கைகள் மற்றும் பைனரி அல்லாதவர்கள் குறிப்பிடத்தக்க கவலைகள். இதை நிவர்த்தி செய்ய வெறுப்பு குற்றங்களை தடுக்கும் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவை வழங்கும் கொள்கைகளை நாம் செயல்படுத்த வேண்டும். Lack of legal protections. Many countries lack comprehensive anti-discrimination laws, leaving LGBTQ individuals vulnerable to discrimination in employment, housing, healthcare, and public accommodations. Strengthening laws and policies to protect LGBTQ rights is essential. சட்ட பாதுகாப்புகள் இல்லாமை. பல நாடுகளில் விரிவான பாகுபாடு எதிர்ப்பு சட்டங்கள் இல்லாததால் LGBTQ நபர்கள் வேலைவாய்ப்பு, வீட்டுவசதி, சுகாதார பராமரிப்பு மற்றும் பொது தங்குமிடங்களில் பாகுபாட்டிற்கு ஆளாக நேரிடுகிறது. LGBTQ உரிமைகளை பாதுகாக்க சட்டங்கள் மற்றும் கொள்கைகளை வலுப்படுத்துவது அவசியம். Healthcare disparities. LGBTQ individuals often face barriers to accessing healthcare, including lack of provider knowledge and discriminatory treatment. Increasing access to inclusive healthcare and providing training for healthcare providers can help address these disparities. சுகாதார பராமரிப்பு ஏற்றத்தாழ்வுகள். LGBTQ தனிநபர்கள் பெரும்பாலும் சுகாதார பராமரிப்பை அணுகுவதில் தடைகளை எதிர்கொள்கின்றனர். இதில் வழங்குனர் அறிவு இல்லாமை மற்றும் பாரபட்சமான சிகிச்சை ஆகியவை அடங்கும். உள்ளடக்கிய சுகாதார பராமரிப்புக்கான அணுகலை அதிகரிப்பதும் சுகாதார பராமரிப்பு வழங்குனர்களுக்கு பயிற்சி அளிப்பதும் இந்த ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்ய உதவும்.
Economic inequality. LGBTQ individuals experience higher rates of unemployment, wage disparity, and poverty. Implementing policies that promote economic equity, such as anti-discrimination laws in employment and housing, can help address these disparities. பொருளாதார சமத்துவமின்மை. LGBTQ நபர்கள் அதிக வேலையின்மை, ஊதிய ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமையை அனுபவிக்கின்றனர். வேலைவாய்ப்பு மற்றும் வீட்டுவசதியில் பாகுபாடு எதிர்ப்பு சட்டங்கள் போன்ற பொருளாதார சமத்துவத்தை ஊக்குவிக்கும் கொள்கைகளை செயல்படுத்துவது இந்த ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்ய உதவும். Homelessness. LGBTQ youth are disproportionately represented among the homeless population, often due to family rejection and lack of supportive services. Increasing access to LGBTQ-friendly shelters and providing mental health services can help address homelessness. வீடற்ற தன்மை. LGBTQ இளைஞர்கள் வீடற்ற மக்களிடையே விகிதாச்சாரமாக பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறார்கள், பெரும்பாலும் குடும்ப நிராகரிப்பு மற்றும் ஆதரவான சேவைகள் இல்லாததால். LGBTQ ஏற்ற தங்குமிடங்களுக்கான அணுகலை அதிகரிப்பது மற்றும் மனநல சேவைகளை வழங்குவது வீடற்ற தன்மையை நிவர்த்தி செய்ய உதவும். Social stigma and lack of acceptance. Societal attitudes and stigma can lead to feelings of isolation and marginalization. Education and awareness campaigns can help promote acceptance and inclusivity. சமூக களங்கம் மற்றும் ஏற்றுக்கொள்ளாமை. சமூக மனப்பான்மைகள் மற்றும் களங்கம் தனிமை மற்றும் ஓரங்கட்டப்பட்ட உணர்வுகளுக்கு வழிவகுக்கும். கல்வி மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஏற்றுக்கொள்ளல் மற்றும் உள்ளடக்கத்தை ஊக்குவிக்க உதவும். To address these challenges, இந்த சவால்களை எதிர்கொள்ள education and awareness. Promote inclusivity and diversity in schools and communities through education and awareness campaigns. கல்வி மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலம் பள்ளிகள் மற்றும் சமூகங்களில் உள்ளடக்கம் மற்றும் பன்முகத்தன்மையை ஊக்குவித்தல். Advocacy and policy change. Advocate for policies that protect LGBTQ rights, such as anti-discrimination laws and hate crime prevention. ஆதரவு மற்றும் கொள்கை மாற்றம். பாகுபாடு எதிர்ப்பு சட்டங்கள் மற்றும் வெறுப்பு குற்ற தடுப்பு போன்ற LGBTQ உரிமைகளை பாதுகாக்கும் கொள்கைகளுக்காக வாதிடுதல். Support services. Provide support services, including mental health services, housing support, and healthcare access, tailored to the needs of LGBTQ individuals. ஆதரவு சேவைகள். LGBTQ தனிநபர்களின் தேவைகளுக்கு ஏற்ப மனநல சேவைகள், வீட்டுவசதி ஆதரவு மற்றும் சுகாதார அணுகல் உள்ளிட்ட ஆதரவு சேவைகளை வழங்குதல். Community engagement. Engage with local communities and involve them in planning and implementing programs to promote LGBTQ inclusivity. சமூக ஈடுபாடு. உள்ளூர் சமூகங்களுடன் இணைந்து LGBTQ உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கும் திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவதில் அவர்களை ஈடுபடுத்துதல். Legal recognition and protections. Ensure legal recognition and protections for LGBTQ individuals, including recognition of gender identity and same-sex relationships. சட்ட அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்புகள். பாலின அடையாளம் மற்றும் ஒரே பாலின உறவுகளை அங்கீகரிப்பது உட்பட LGBTQ தனிநபர்களுக்கான சட்ட அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்புகளை உறுதி செய்தல். By addressing these challenges and implementing these strategies, we can work towards creating a more inclusive and equitable society for all LGBTQ individuals. இந்த சவால்களை எதிர்கொள்வதன் மூலமும் இந்த உத்திகளை செயல்படுத்துவதன் மூலமும் அனைத்து LGBTQ தனிநபர்களுக்கும் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் சமமான சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் பணியாற்ற முடியும். விபச்சாரம் என்பது ஒரு சிக்கலான சமூக பிரச்சினை.
இது தனிநபர் விருப்பம் என்பதை தாண்டி பல்வேறு சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார காரணிகளுடன் சோஷியல் கோரிலேட்ஸ் நெருங்கிய தொடர்புடையது. இதன் முக்கிய சமூக தொடர்புகளை கீழே காண்போம். பொருளாதார காரணிகள் எகனாமிக் கோரிலேட்ஸ். பொருளாதார நெருக்கடியே விபச்சாரத்திற்கு இட்டுச் செல்லும் மிக முக்கிய காரணியாக கருதப்படுகிறது. வறுமை பாவர்ட்டி, அடிப்படை தேவைகளான உணவு மற்றும் இருப்பிடத்தை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் பல பெண்கள் வாழ்வாதாரத்திற்காக விபச்சாரத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். வேலைவாய்ப்பின்மை, போதிய கல்வித்தகுதி இல்லாமை அல்லது வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுவது ஒருவரை இத்தொழிலை தேர்ந்தெடுக்க தூண்டுகிறது. பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சமூகத்தில் நிலவும் மிகப்பெரிய ஏழை பணக்கார இடைவெளி மற்றும் நுகர்வோர் கலாச்சாரம் கன்சியூமரிசம் அதிக பணம் ஈட்டும் ஆசையை தூண்டுகிறது. சமூக மற்றும் குடும்ப காரணிகள் சோஷியல் அண்ட் ஃபேமிலி கோரிலேட்ஸ். குடும்பச் சிதைவு, விவாகரத்து, பெற்றோரின் இறப்பு அல்லது குடும்பத்திற்குள் நிலவும் வன்முறை ஆகியவற்றால் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்படுபவர்கள் எளிதாக இத்தொழிலில் வீழ்த்தப்படுகிறார்கள். ஆணாதிக்கச் சிந்தனை, பெண்களை ஒரு போகப் பொருளாக பார்க்கும் ஆணாதிக்கச் சமூகம் மற்றும் பெண்களின் உடல் மீதான ஆண்களின் அதிகாரம் இத்தொழிலுக்கான தேவையை டிமாண்ட் உருவாக்குகிறது. சமூக புறக்கணிப்பு, பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களை சமூகம் ஒதுக்கி வைக்கும்போது அவர்களுக்கு வேறு வாழ்வாதாரம் இன்றி விபச்சாரத்திற்கு தள்ளப்படும் அவலம் நேர்கிறது. கலாச்சார மற்றும் கல்வித் தொடர்புகள் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் கோரிலேட்ஸ். கல்வியறிவின்மை, தங்களின் உரிமைகள் குறித்தோ அல்லது மாற்று வேலைவாய்ப்புகள் குறித்தோ விழிப்புணர்வு இல்லாதது பெண்களை சுரண்டலுக்கு உள்ளாக்குகிறது. தவறான கலாச்சார நம்பிக்கைகள், சில சமூகங்களில் பாரம்பரியமாக நிலவி வந்த தேவதாசி முறை போன்ற பழக்கவழக்கங்கள் தற்போது தடை செய்யப்பட்டிருந்தாலும் இதன் வரலாற்று தொடர்பாக உள்ளது. நகரமயமாக்கல் அர்பனைசேஷன், நகரங்களில் நிலவும் தனிமை மற்றும் முகமற்ற தன்மை அனனிமிட்டி இத்தொழில் ரகசியமாக நடைபெறவும் கிராமப்புறங்களிலிருந்து மக்கள் கடத்தி வரப்படவும் வழிவகுக்கிறது. சட்ட மற்றும் நிறுவன ரீதியான தொடர்புகள், ஆள்கடத்தல் ஹியூமன் டிராஃபிக்கிங், ஏமாற்றப்பட்டு அல்லது வலுக்கட்டாயமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கடத்தி வரப்படுவது விபச்சாரத்தின் மிகப்பெரிய குற்றவியல் பின்னணியாகும். சட்ட அமலாக்க குறைபாடு, இத்தொழிலில் ஈடுபடும் புரோக்கர்கள் மற்றும் கடத்தல்காரர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் கடுமையாக இல்லாதது விபச்சாரத்தை ஒரு நிழல் உலக பொருளாதாரமாக வளர்க்கிறது. சுகாதார தொடர்புகள், பாலியல் நோய்கள் STIs, விபச்சாரம் எய்ட்ஸ் HIV போன்ற பாலின ரீதியான நோய்கள் பரவுவதற்கு ஒரு முக்கிய காரணியாக அமைகிறது. இது சமூகத்தின் ஒட்டுமொத்த பொதுச் சுகாதாரத்தை பாதிக்கிறது. முடிவுரை: விபச்சாரம் என்பது ஒரு தனிநபரின் ஒழுக்க பிரச்சினை அல்ல, அது ஒரு சமூக குறைபாடு. வறுமை ஒழிப்பு, பெண் கல்வி மற்றும் ஆள்கடத்தலுக்கு எதிரான கடுமையான சட்டங்கள் மூலம் மட்டுமே இதனை சமூக ரீதியாக கையாள முடியும். Write short note: social correlated of prostitution. சிறு குறிப்பை எழுதுங்கள். விபச்சாரத்தின் சமூக தொடர்பு. Prostitution in India is a complex issue with deep-rooted social correlations. Some of the key factors contributing to prostitution in India. இந்தியாவில் விபச்சாரம் என்பது ஆழமான வேரூன்றிய சமூக தொடர்புகளைக் கொண்ட ஒரு சிக்கலான பிரச்சினை. இந்தியாவில் விபச்சாரத்திற்கு பங்களிக்கும் சில முக்கிய காரணிகள். Poverty and economic deprivation. Many individuals, especially women from marginalized communities, are forced into prostitution due to economic hardship and lack of employment opportunities. வறுமை மற்றும் பொருளாதார பற்றாக்குறை. பல தனிநபர்கள், குறிப்பாக விளிம்புநிலை சமூகங்களைச் சேர்ந்த பெண்கள், பொருளாதார நெருக்கடி மற்றும் வேலைவாய்ப்பு வாய்ப்புகள் இல்லாததால் விபச்சாரத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். Lack of education and employment opportunities. Limited access to education and job opportunities restricts individuals' ability to earn a living, making prostitution a means of survival. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வாய்ப்புகள் இல்லாமை. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் தனிநபர்களின் வாழ்க்கையை சம்பாதிக்கும் திறனை கட்டுப்படுத்துகிறது, விபச்சாரத்தை உயிர்வாழும் வழிமுறையாக மாற்றுகிறது. Gender inequality and patriarchy. Deeply ingrained patriarchal norms in Indian society contribute to gender inequality,
making women more susceptible to exploitation and prostitution. பாலின சமத்துவமின்மை மற்றும் ஆணாதிக்கம். இந்திய சமூகத்தில் ஆழமாக வேரூன்றிய ஆணாதிக்க விதிமுறைகள் பாலின சமத்துவமின்மைக்கு பங்களிக்கின்றன. இதனால் பெண்கள் சுரண்டல் மற்றும் விபச்சாரத்திற்கு ஆளாக நேரிடுகிறது. ஹியூமன் டிராஃபிக்கிங். Victims of human trafficking are often forced into prostitution, with traffickers targeting vulnerable individuals from impoverished backgrounds or those lacking social support. மனித கடத்தலில் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் விபச்சாரத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். கடத்தல்காரர்கள் வறிய பின்னணியைச் சேர்ந்த பாதிக்கப்படக்கூடிய நபர்களை அல்லது சமூக ஆதரவு இல்லாதவர்களை குறிவைக்கின்றனர். Social stigma and discrimination. Sex workers face significant social stigma, ostracization, and discrimination, impacting their access to healthcare, housing, and education. சமூக களங்கம் மற்றும் பாகுபாடு. பாலியல் தொழிலாளர்கள் குறிப்பிடத்தக்க சமூக களங்கம், புறக்கணிப்பு மற்றும் பாகுபாட்டை எதிர்கொள்கின்றனர். இது அவர்களின் சுகாதாரம், வீட்டுவசதி மற்றும் கல்விக்கான அணுகலை பாதிக்கிறது. Domestic violence and abuse. Many individuals enter prostitution as a means of escaping abusive and violent domestic situations. வீட்டு வன்முறை மற்றும் துஷ்பிரயோகம். பல தனிநபர்கள் வீட்டு வன்முறை மற்றும் துஷ்பிரயோக சூழ்நிலைகளிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு வழியாக விபச்சாரத்தில் நுழைகிறார்கள். Migration and urbanization. Migrants, particularly those from rural areas, are vulnerable to exploitation in the sex trade due to lack of social support networks and employment opportunities. இடம்பெயர்வு மற்றும் நகரமயமாக்கல். குறிப்பாக கிராமப்புறங்களிலிருந்து வந்த புலம்பெயர்ந்தோர், சமூக ஆதரவு வலையமைப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பு வாய்ப்புகள் இல்லாததால் பாலியல் வர்த்தகத்தில் சுரண்டலுக்கு ஆளாக நேரிடுகிறது. Drug addiction. Some individuals engage in prostitution to support their drug habits or are introduced to drugs as a means of coping with the trauma associated with the sex trade. போதை பழக்கம். சில தனிநபர்கள் தங்கள் போதைப்பொருள் பழக்கத்தை ஆதரிக்க விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் அல்லது பாலியல் வர்த்தகத்துடன் தொடர்புடைய அதிர்ச்சியை சமாளிக்க ஒரு வழிமுறையாக போதைப் பொருட்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். The social implications of prostitution in India are far-reaching. இந்தியாவில் விபச்சாரத்தின் சமூக தாக்கங்கள் தொலைநோக்குடையவை. Increased vulnerability to violence and exploitation. Sex workers are frequently subjected to violence, exploitation, and abuse from clients, law enforcement agencies, and society at large. வன்முறை மற்றும் சுரண்டலுக்கு அதிகரித்த பாதிப்பு. பாலியல் தொழிலாளர்கள் அடிக்கடி வன்முறை, சுரண்டல் மற்றும் வாடிக்கையாளர்கள், சட்ட அமலாக்க முகவர் மற்றும் சமூகத்தால் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகிறார்கள். Limited access to healthcare. Sex workers face significant barriers in accessing healthcare services due to stigma, discrimination, and lack of legal protection. சுகாதார பராமரிப்புக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல், களங்கம், பாகுபாடு மற்றும் சட்ட பாதுகாப்பு இல்லாததால் பாலியல் தொழிலாளர்கள் சுகாதார சேவைகளை அணுகுவதில் குறிப்பிடத்தக்க தடைகளை எதிர்கொள்கின்றனர். Impact on children. Children of sex workers are often stigmatized and face limited opportunities for social integration and education. குழந்தைகள் மீதான தாக்கம். பாலியல் தொழிலாளர்களின் குழந்தைகள் பெரும்பாலும் களங்கப்படுத்தப்படுகிறார்கள் மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் கல்விக்கான வரையறுக்கப்பட்ட வாய்ப்புகளை எதிர்கொள்கின்றனர். Perpetuation of inequality. Prostitution perpetuates inequality and discrimination, particularly against women and marginalized communities. சமத்துவமின்மை நிலைநிறுத்தம். விபச்சாரம் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டை நிலைநிறுத்துகிறது, குறிப்பாக பெண்கள் மற்றும் ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களுக்கு எதிராக. Addressing prostitution in India requires a comprehensive approach that prioritizes human rights, health, and safety, while also addressing the underlying social and economic factors that contribute to it.
இந்தியாவில் விபச்சாரத்தை நிவர்த்தி செய்வதற்கு மனித உரிமைகள், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு விரிவான அணுகுமுறை தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் அதற்கு பங்களிக்கும் அடிப்படை சமூக மற்றும் பொருளாதார காரணிகளையும் நிவர்த்தி செய்கிறது. For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.